இந்த விஜய் என்ற ஒரு புது சக்தி வந்திருக்கு. இளைஞர்கள் தான் வர்றாங்கன்னு பார்த்தோம், மூத்தவர்களும் வராங்க, பெண்கள் வராங்க. அதாவது நகராட்சி உள்ளாட்சி, ஊரக உள்ளாட்சி இல்லையா, இரண்டாக பிரியுது. ஏன்னா அவர் பழனிசாமி என்ன பண்ணிட்டார் தந்திரமா, நகராட்சி உள்ளாட்சி தேர்தலை நடத்திட்டு ஊரக உள்ளாட்சி தேர்தலை நடத்தாமல் போயிட்டார். அப்படியே வீட்டுக்கு போயிட்டார் இல்லையா எடப்பாடி பழனிசாமிங்கிறவர். அப்போ அதை இவர்கள் நடத்தணும். அப்படி நடத்தும் பொழுது எல்லா ஊரகங்களிலும் என்ன பேருந்துகள் கிராமத்திலிருந்து கிளம்பி பெண்களை இலவசமாக கூட்டியாந்து எந்த ஒரு இதுவும் இல்லாமல் பயணச்சீட்டுக்கான காசும் இல்லாமல் கொண்டு வந்து நகரத்தில் விட்டுட்டு போகும் எனும் பொழுது பெண்கள் அப்படியே கிராமத்தில் சும்மா உட்கார்ந்துருந்தவங்க கோயிலுக்கு போவோம், பேருந்து இலவசம் என்பதற்காக போவதும், ஒவ்வொரு நாளும் நம்ம வீட்டில் தெருவில் கிராமத்தில் வந்து விற்கக்கூடிய காய்கறிகளை வாங்குவதற்கு பதில், பழங்களை வாங்குவதற்கு பதில், போன இடத்துல நகரத்தில் பழங்களையும் காய்கறிகளையும் வாங்கிக்கிட்டு அடுத்த 2 மணி நேரம் கழித்து பேருந்து வரும் அப்படி காத்திருந்து வருவது என்பதை அனுபவித்தார்களா இல்லையா? அனுபவித்தனுடைய விளைவு உள்ளாட்சி தேர்தலில் அவர்கள் ஒட்டுமொத்தமாக வாக்களித்து ஒட்டுமொத்த உள்ளாட்சி, தமிழ்நாடு எங்கும் உள்ளாட்சிகளும் ஊராட்சிகளும் என்ன நகராட்சிகளும் மாநகராட்சிகளும் உள்ளாட்சி முழுக்க, லோக்கல் பாடி முழுக்க திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வெற்றியை கொண்டு வந்து கொடுத்ததா இல்லையா?